சொல்லணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம ஓரல் நம்ம வாயை எப்படி வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிறது. ஓரல் ஹெல்த் தான் வந்து ஓவரால் ஹெல்த்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய வாயை மட்டும் நம்ம வந்து சுத்தமா வச்சுட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து எல்லா உறுப்புகளும் நல்லா செயல்படும். ஓவரால் ஹெல்த் இஸ் ஓவரால் ஹெல்த். ஓரல் ஹெல்த்னா நம்ம வாய். நீங்க வந்து நமக்கு வந்து வாயில பாத்தீங்கன்னா நிறைய உறுப்புகள் இருக்கும். பல்லு, நாக்கு, பேரகம், அப்புறம் பின்னாடி வந்து எபிடாட்டிஸ் இருக்கு, கான்செப்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நிறைய உறுப்புகள் இருக்கு. அந்த பல்ல தாங்கிறது வந்து எய்ததான் இருக்கு. நம்ம வந்து இப்ப பற்களை வந்து எப்படி இன்னைக்கு அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. பற்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறது, ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம பல்லு வரியில்லாம சொத்து இல்லாம எப்படி பாதுகாக்கிறது. நீங்க வந்து நம்ம பல்லு பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். மேல இருக்கிறது வந்து எனாமல், இந்த கெட்டியா இருக்கிற போர்ஷன் வந்து எனாமல், உள்ள இருக்கிறது வந்து டென்டைன். அதுக்குள்ள இருக்கிற வேர் பகுதி வந்து டென்டைன்னு சொல்லலாம். அந்த டென்டைன்ல தான் வந்து பல்லுக்கான வந்து ரத்த ஓட்டம், நரம்பு வரி தெரியுதுன்னா அந்த நரம்பு வழியாக போகும். ஸோ நம்ம பல்லுக்கான ரத்த ஓட்டம் வந்து அந்த ரத்த குழாய் வந்து உள்ளத டென்டைன்ல தான். வெளியே இருக்கிறது வந்து ஆடா இருக்குது. அந்த மாதிரி கெட்டியா இருக்கிற பகுதி எனாமல். நம்ம பல்லு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரஷ் யூஸ் பண்றது வந்து சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆடா இருக்கிற ப்ரஷ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. அது வந்து ரொம்ப எனாமல் வந்து சீக்கிரமா பேசும். சாஃப்ட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரஷ் வந்து 3 மாசத்துக்கு தான் மாறும். நீங்க பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஆகி அது போன மாணவாகி அப்படியெல்லாம் கிடைக்கும். அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த ப்ரஷ்ஷே வச்சு பேசிட்டே இருக்கும். அது மாதிரி பண்ணக்கூடாது. அதெல்லாம் நம்முடைய பர்பஸ் வந்து நீங்க நிறைய பேர் பாருங்க, செல்போன் பார்த்துட்டு அப்படியே பண்ண வரைக்கும் அந்த கண்ணால் உட்காந்துட்டு செல்போன் பார்த்துட்டு அப்படியே செஞ்சு 1/2 மணி நேரம் செய்யும். இப்படியெல்லாம் தேய்ச்சிட்டு அவங்க எல்லாம் வந்து சீக்கிரமா செய்வாங்க. நம்ம 2 நிமிஷம் தான் நீங்க ப்ரஷ் பண்ணணும். 2 நிமிஷம் தான் பல்லு வரும். நம்ம எப்படி பல்லு வரைக்கணும்னா நம்மளுடைய எய்ம் வந்து என்ன, நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2 பல்லுக்கு நடுவில் இருக்கிற அந்த அழுக்க வந்து நம்ம ரிமூவ் பண்றது. நம்ம பல்ல வெள்ளையாக்குறது. நம்ம வந்து இந்த விம் பவுடர் போட்டு மாதிரி நம்ம வந்து பல்ல வெள்ளையாக்குறது. நீங்க வெள்ளையாக்க முடியாது. கடவுள் கொடுத்தது வந்து என்ன நேரமா அதான் பல்லு இருக்கு. என்ன வெள்ளையாக்காலும் வெள்ளையாகும். 2 பல்லு நடுவில் இருக்கிற அந்த ஓட்டையில வந்து போய் நம்ம சாப்பிட சாப்பாட்டுல இருக்கிற தூண்கள் எல்லாம் சிக்கிடுவோம். அதே எடுக்கிறது தான் நம்முடைய வேலை. அதுக்காகத்தான் நம்ம வந்து ப்ரெஷ் போட்டு பண்ண வேண்டும். அது நம்ம மேல இருக்கிற பல்லு வந்து விளக்காட்டு இப்படி மேல இருந்து கீழே வரணும். இந்த பக்கம் இப்படி வரும், இந்த பக்கம் இப்படி வரும். உள்ள விளக்காட்டு இப்படி வரும். கீழே இருக்கிறப்ப இப்படி மேல பக்கம், இந்த பக்கம் மேல், அந்த பக்கம் மேல், அந்த பக்கம் இப்படி வந்து ஒரு ஒரு முட்டை வடிவமா இப்படி தேய்ச்சிங்கன்னா தான் வந்து இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வரும். நீங்க வாட்டில செல்போன் பார்த்துட்டு இருக்கிறது, இல்லை அடி முடிச்சுட்டு இருக்கிறது வச்சு அதை தண்ணி கீழே போயிட்டு இப்படியே பக்கத்து பேசிட்டு இருக்கிறது, டிவி பார்த்துட்டு பண்ணு 1/2 மணி நேரம் பல்லு வைக்கிறது. இதை வந்து இப்படி பல்லு வைக்கக்கூடாது. எந்த வேலையில வேலை செய்யறீங்களோ அதுல உங்களுடைய கவனம் இருக்கு. நம்ம இப்போ வந்து பல்லு வைக்க போறோம். 2 நிமிஷம் தான் பல்லு வைக்கணும். அது சாஃப்ட் ப்ரஷ் தான் பல்லு வைக்கணும். எந்த பேஸ்ட் யூஸ் பண்றது, நான் வந்து ஏதாவது பிராண்ட் சொல்லி பிராண்ட் அம்மா ஆனா வந்து ஃப்ளூரைடு கண்டைனிங் பேஸ்ட். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட்ல வந்து ஃப்ளூரைடு இருக்கு. ஃப்ளூரைடுக்கு என்ன நன்மை பண்ணுதுன்னா நம்ம பல்லுல தேய்மானமான பகுதி வந்து அந்த ஃப்ளூரைடு போய் அங்கே வந்து ஊற்றி அது தேய்மானத்தை கொஞ்சம் தடுக்கும். அதனால எந்த பேஸ்ட் வாங்கினாலும் ஃப்ளூரைடு இருக்கா, இருக்குது, கால்கேட் டோட்டல் இருக்கு. இப்போ மற்றதெல்லாம் நீங்க பார்த்துதான் வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு 2லயும் வந்து ஃப்ளூரைடு. ஃப்ளூரைடு கண்டைனிங் பேஸ்ட், அந்த பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணணும். சாஃப்ட் ப்ரஷ் 3 மாசத்தோட மாற்றணும். ஃப்ளூரைடு கண்டைனிங் பேஸ்ட் யூஸ் பண்ணணும். நீங்க போய் பாருங்க, உங்க பேஸ்ட்ல வந்து ஃப்ளூரைடு இல்லைன்னா அதை வச்சுட்டு அட்லீஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த நாக்கு வடிக்கிறது ரொம்ப முக்கியம். நாக்கு வடிக்கிறது நீங்க வந்து அந்த பிரச்சனையுடைய பின்பகுதி வச்சு நீங்க வந்து நாக்கு வடிக்கலாம். அல்லது நாக்கு வடிக்கிறதுல அந்த கணி நீங்க வந்து நாக்கு வடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப தேவைப்படாது. அந்த டேஸ்ட் பண்ண நாட்டுக்கு வேலை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண உணர்ச்சியை எடுத்து போற அந்த டேஸ்ட் பட்ஸ் கடவுள் அதை வந்து ரொம்ப போட்டு
அது வந்து இந்த பண்ண நேரம் வந்து சாப்பிட்டா ரொம்ப மெதுவா பண்ணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 தடவை ப்ரெஷ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையிலயும் நைட்டும். சரி, காலையில ப்ரெஷ் பண்றது போலதான், நைட்ல ப்ரெஷ் பண்றது போலதானா? நைட்ல ப்ரெஷ் பண்றதான் காலையில அப்படியே போலாமான்னு போலாம். 2 தடவை ப்ரெஷ் பண்றது நல்லது. ஆனா எது பெட்டர் அப்படின்னு நான் சொல்றேன், நைட்ல ப்ரெஷ் பண்றது. ஏன் சொல்றேன்னா, நைட்ல இரவு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பி எல்லாம் வந்து கம்மியாயிடும். அப்ப நம்ம நாக்கு வந்து வறண்ட நிலையில், இந்த வறண்ட நிலையில் இருக்கிற அந்த இதையை உபயோகப்படுத்திட்டு நம்ம அந்த பல் இடுப்புல சேர்ந்திருக்கிற அந்த உணவு குழுக்களில் இருக்கிற பாக்டீரியா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்னு ஒரு பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியா வந்து நம்ம உணவெல்லாம் சாப்பிட்டு அது டாக்ஸிக் மெட்டீரியல நம்முடைய கழிவு பொருள் வெளியேறும். அந்த கழிவு பொருள் வந்து அசிடிக் தன்மை உள்ளது, அமிலத்தன்மை வாய்ந்தது. அது என்ன பண்ணும், நம்ம இனங்களை வந்து கரைச்சி அது வந்து நம்மளுடைய சொத்தையாகும். அதனால வந்து நீங்க வந்து இரவுல படி பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வந்து அந்த கிருமியிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். காலையில என்ன பண்ணணும் பார்த்தாலும் கண்டிப்பா வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மவுத் வாஷ் போட்டு நீங்க வாயை கொண்டு கூட நீங்க போகலாம். அதாவது உங்களுக்கு சிரமமா இருந்தது. ஆனா 2 தடவை நீங்க நான் வந்து இந்த பல்பொடி போட்டு தேய்க்கலாமா? தேய்ச்சிங்கன்னா ஒண்ணு இல்லை, உங்களுக்கு சீக்கிரமா தேவைப்படுது. கோபால் இல்லையா, பல்பொடியும் தேய்ச்சிங்கனால அது வந்து சாஃப்ட் ட்ரெஸ்ல மெதுவா ஜென்ட்லா இது வந்து ரொம்ப மாற்றுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப இந்த சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு இந்த மாதிரி இருக்கிற சாப்பாடுலாம் குழந்தைங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நார்மலா பார்த்தோம்னா அப்படி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பல்லு வேலை